யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? ஒண்ணுமே புரியலையே. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சுன்னு அதே பயன்படுத்தி அவங்க உன் புருஷனு ஓவரா உரிமை கொண்டாடுற. என்ன தைரியம் இருந்தா ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்ப. இந்த தைரியம் உனக்கு ஸ்கூல்ல எங்க போச்சு? அம்புட்டு ஆத்திரமும் கோவமும் இருந்தா அங்க வச்சு சொல்லிருக்கலாம்ல. நானும் அவர் பொண்டாட்டி தான்னு அங்க உன் குட்டு உடைஞ்சிருக்கோம்ல. சும்மா அங்க விட்டுட்டு இங்க வந்து எதுக்கு கத்திட்டு இருக்க? என்னோட சூழ்நிலையை பயன்படுத்தி தப்பு பண்ணாத. நான் அப்படிதான் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்கூல்ல மட்டும் இல்ல, இன்னும் 20 நாள் கழிச்சு இந்த ஊர் உலகத்துக்கே நான் தான் அவ பொண்டாட்டின்னு சொல்லுவேன். அப்ப எங்க போய் வச்சுப்ப உன்னோட இந்த மூஞ்ச? ஹே, நீ பண்ற பித்தலாட்டம் மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என் புருஷனோட டாக்குமெண்ட் கொடுத்து அவங்கள மாதிரி கையெழுத்து போட்டு அவங்கள மாதிரி ஒருத்தனை செட் பண்ணி நடிக்க வச்சிருக்கேன். ஏற்கனவே குழந்தை உன்னோடது இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு உசுரை காப்பாத்ததான் அந்த உண்மைய வெளியே சொல்ல முடியாம இருக்க. அதனால நீ ஜெயிச்சிட்டதா நினைக்காத. அடுத்தபடியா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உன் கூட நடிச்சவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஊருக்கு முன்னால நிறுத்தி உண்மையை சொல்ல வச்சு நீ என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு அத்தனை பேருக்கு முன்னால அம்பலப்படுத்தி உன்னை இன்னும் 20 நாள்ல ஊரை விட்டு துரத்துறேன். பாக்கலாண்டி, நான் இந்த ஊரை விட்டு போறேன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேனான்னு பாக்கலாம். பாக்கலாண்டி. யாருன்னே முகம் தெரியாத அந்த விக்னேஷ நீ கண்டுபிடிக்க போறியா? கேட்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இவன் எதுக்கு இன்னத்துக்கு போன் பண்றா? சொல்லு விக்னேஷ், எப்படி இருக்க? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? வெயிட். இப்படி அடுக்கடுக்கா இத்தனை கேள்வி கேட்டா நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்றது? இப்ப நான் எங்க இருக்கேனா, நீ எங்க இருக்கியோ அதே ஊர்ல தான். நான் இப்ப எப்படி இருக்கேனா நல்லாவே இல்ல. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏய், என்ன சொல்ற? இப்ப நீ எங்க இருக்க? பதட்டப்படாத மாயா, ஊருக்கு வெளியில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், அங்கே இரு, யார் கண்ணிலையும் பற்றாத. நான் உடனே வரேன். I am waiting, Maya. Come fast. இந்தா, இத வாங்கிட்டு உடனே கிளம்பு. இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்காத. என்ன அது? பணம். அது தெரியுது. இது எதுக்கு? நீ இதுக்கு தானே வந்த? ஆமா, ஆனா இத வச்சுக்கிட்டு நீ ஏதோ காதலுக்காக சின்னதா நடிக்க கூப்பிட்டேன்னு நீ குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு நடிக்க நான் சம்மதிச்சேன். ஆனா நீ என்னடானா ஒரு ஊரையே ஏமாத்தி நம்ப வச்சு ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து கலகமே பண்ணிருக்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே நபர் நான் தான். இப்ப சொல்லு, நீ பண்ற வேலைக்கு நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ எனக்கு கொடுத்த கூலி கம்மி தானே? அதுக்கு எனக்கு ஒரு 50 லட்சம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிரு. உன் வழிக்கே வரமாட்டேன். என்னது 50 லட்சமா? ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? தோடா,
நீ எதுக்குமா இவ்வளவு டென்ஷன் ஆவற? இதெல்லாம் உனக்கு ஒரு பணமா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். அதனால உனக்கு இந்த பணம்லாம் ஒரு மேட்டரே இல்ல. சோ நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். தரலன்னா இப்ப என்ன பண்ணுவேன்? என்னம்மா நீ இவ்வளவு பெரிய வில்லியா இருந்துகிட்டு இது கூட தெரியாதா? தரலனா என்ன பண்ணுவேனா? இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு. நான் அந்த செந்தில உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன். அவன் எனக்கு வேணும். என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதுல இல்ல என் சந்தோஷம். அவனை புருஷனா அடையறதுலதான் என் சந்தோஷமே இருக்கு. அவன்கிட்ட என் காதல சொல்லும் போது அது அவன் மறுத்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டேன்னா அது அடையாம விட மாட்டேன். அது உசுரில்லாத சின்ன பொம்மையா இருந்தாலும் சரி, உயிருள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். விக்னேஷ், நீ அதுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்து நீ செந்தில் மாதிரி நடிக்கணும். சும்மா இல்ல, உனக்கு நான் 5 லட்சம் பணம் தரேன். உள்ள இருக்க ப்ரூஃப்ல எப்படி மாத்தணும்னு என்கிட்ட இருக்க காசுக்கு தெரியும். என்ன இது போதுமா? எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு அன்னைக்கு பாக்கெட்ல மொபைல் வைக்கும் போதே ஆன் பண்ணி வச்சுட்டேன். பரவாயில்லப்பா, இன்னைக்கு அது நல்லாவே உதவுது. என்ன மாயா, இப்பவும் ஐயோ நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறியா? இப்ப என்ன, பணம் தானே? ஆமா தரேன். ஆனா என்னால உடனே தர முடியாது. அதுக்கு முன்னாடி உனக்கு லைஃப் டைம் நிம்மதி தரேன். மாயா, மாயா, நான் அடையணும்னு நினைச்ச பொருளுக்கு குறுக்க யார் நின்னாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மொபைல் எடுக்கிறதுக்குள்ள தப்பிச்சிட்டானே. விக்னேஷ், நீ எங்க போனாலும் உன் உசுறு ஏன் கையில தான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மாமா கிட்ட போகாதீங்கம்மா. அவனை பார்த்தா கத்தியால குத்துப்பட்டவ மாதிரி இருக்கு. நீங்க அவனை தொட்டுறாதீங்கம்மா. அப்புறம் தேவையில்லாம போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடும். அண்ணன், ஒருத்தவங்க உசுருக்காக போராடிட்டு இருக்காக, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காக, உதவாம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணன். உசுறு போச்சுன்னா திரும்ப வருமா? கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க உசுருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுக்காகவாவது இவங்களை காப்பாத்தணும்னு. அண்ணன், நமக்கு ஆபத்து வரும் இப்படி ஒதுங்கி போனா எப்படின்னு? வாங்கண்ணே, அவங்கள வந்து வண்டியில ஏத்துங்கண்ணே. அண்ணன் தூக்குங்கண்ணே, தூக்குங்க. அண்ணா, அண்ணா ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் வாங்கண்ணே. வரமா? பில் செட்டில் பண்ண உடனே இந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுமா? என்னாச்சுமா? தெரியல டாக்டர், யாருன்னே தெரியல. ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது இவரு கீழே விழுந்தாரு. ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையம்மா. பார்த்தா கத்தியால குத்துற மாதிரிலாம் இருக்கு. உடனே எல்லாம் அட்மிட் பண்ண முடியாது. போலீஸ் கேஸ் ஆயிடுமா? டாக்டர், நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. டாக்டர், நீங்க முதல்ல உசுரை காப்பாத்துங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டாக்டர், யோசிக்காதீங்க ப்ளீஸ். டாக்டர், கொஞ்சம் காப்பாத்துங்க. அவங்க வர வழியில அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு மயங்கிட்டாக. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பாருங்க டாக்டர்.
நர்ஸ், பேஷண்டோட பேரு டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உடனே பெட் ரெடி பண்ணுங்க. சரிங்க டாக்டர். ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. பேஷண்ட் பேர் சொல்லுங்க. விக்னேஷ். சரி, இவரோட டீடைல்ஸ்லாம் ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க மேடம். வாங்க போலாம். சரிங்க. இவரோட சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். மாலா, அங்க ஒருத்தன் லவ் ஃபெயிலியர்னு விஷத்தை குடிச்சிட்டான். உடனே கிளம்பி வா. எதுக்கு தினம் சாகணும்னு அதுக்கு ஒரேடியா சாகலாம்னு ஆமா, முடிவு வா. பண்ணிட்டான் போல. வா போலாம். மேடம், இது அவரோட திங்ஸும் போனும். அவங்க ரிலேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சிஸ்டர், யார் நம்பராவது இருக்கான்னு பாப்போம். இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். விக்னேஷ், இவன் எப்படி கால் பண்றான்? ஒருவேளை பொழைச்சிட்டானா? இவன்கிட்ட என்ன பேசுறது? ஹலோ, லேடிஸ் வாய்ஸ். ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, விக்னேஷ்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க? இல்ல, அவங்க ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்க. அவங்க உங்களுக்கு சொந்தமா? ஆமா, தெரிஞ்சவர் தான். அவருக்கு என்னாச்சு? இப்போ அவர் எப்படி இருக்காரு? அவங்கள யாரோ கத்தியால குத்திட்டாங்க. இப்போ மயக்கத்துல தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? இங்க மலர் ஹாஸ்பிட்டல்ல, அங்கதான். அவங்க சொந்தக்காரர்களுக்கு கொஞ்சம் தகவல் சொல்லிடுறீங்களா? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல. ஏங்க, அப்படியே போனை அவர் பக்கத்திலே வச்சிருங்க. அப்புறம் நீங்க வேற யாருக்கும் தகவல் சொல்ல வேணாம், பயந்துட போறாங்க. நானே தகவல் சொல்லிக்கிறேன். சரிங்க. சிஸ்டர், அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட தகவல் சொல்லிட்டேன். அவங்களே சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்க. சிஸ்டர், ஒரு நிமிஷம். இந்த போன் அவங்க பக்கத்துல வச்சிருக்கீங்களா? மேடம், நீங்களே வச்சிருந்து அவங்க வந்ததும் கொடுத்துருங்க. ஒருத்த விஷத்தை குடிச்சிட்டு இருந்தா எங்க உயிரை எடுக்கிறான். சிஸ்டர், இங்க கேண்டீன் நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்கேயா? சரி. இங்க ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தி குத்துப்பட்டு அட்மிட் ஆனாரா? ஓ, அந்த கேஸா? நேரா போங்க. லெஃப்ட் சைடுல இருக்க ரூம்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ்.
என்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் நீ தப்பிச்சிடுவியா? போனை காணுமே, எங்க வச்சாங்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன். யார் நீங்க? எதுக்கு உள்ள வந்தீங்க? அது ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஓ, நீங்க தான் ஒரு சொந்தக்காரங்களா? இல்ல இல்ல, நான் அவரோட ஃப்ரெண்டு. எனக்கு தான் கால் பண்ணாங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமா, உங்க பேரு? மாயா. ஓ, சரி சரி, இங்க இருக்க கூடாது, கொஞ்சம் வெளியே இருங்க. சிஸ்டர், அவரோட ஃபோன் எங்க இருக்கு? அதுவா, இவர் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க சேர்த்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க எங்க? அவங்க கேண்டீன் போயிருக்காங்க. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் எதுக்கு வராரு? ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆயிடுச்சோ? நாம இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். போனையா? ஏதாவது சொன்னாங்களா? சொந்தக்காரங்களுக்கு தகவல் சொல்லியாச்சுன்னு சொன்னாங்க. அவரோட போன் எங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க பேர் மாயான்னு சொன்னாங்க. என்ன பேர் சொன்னீங்க? மாயா. அவங்க எப்ப போனாங்க? இப்பதான் போனாங்க. சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. சாரி. I'm really sorry. இந்தாங்க. பரவாயில்லம்மா. நம்ம மாயாதான். இவதான் உள்ள வந்தவளா இருக்குமா? இல்ல வேற விஷயத்துக்கு வந்துட்டு போறாளா? இவ ஏன் இவ்ளோ அவசரமா போறா? உண்மையிலேயே அவதான். ஆனா அவ போனை ஏன் கேட்டிருக்கணும்? என்ன நீ என்ன சொல்ற அமுதா? கத்தி குத்து வாங்கினவனுக்கும் மாயாக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றியா? ஆமாங்க. இங்க பாருங்க, அவ எதுக்கு அவங்க அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? எதுக்கு பரபரப்பா வெளியே ஓடணும் சொல்லுங்களேன். எனக்கு என்னமோ அவங்கள கத்தியால குத்துனதுல அந்த மாயாக்கும் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு டவுட்?
உன் கையில அவனோட போன் இருக்குல்ல? இருக்கு. அத வச்சு என்ன பண்ண போறீங்க? குடு சொல்றேன், குடு. இதுல இருக்கிற லாஸ்ட் டயல் நம்பருக்கு கூப்பிடுவோம். இதுல மாயா நம்பர் இருந்துச்சுன்னா அவ போன் ரிங் அடிக்கும்ல. ஆமா. இப்ப மாயா அவ ரூம்குள்ள தான் இருக்கா. இப்பவே கால் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அவளுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஏய், phone ring ஆகுது.